இன்றைக்கு நம்முடைய பெருமான் வள்ளல் பெருமானுடைய பாடலிலே ஒன்று சும்மா இருக்கும் சுகம் என்பதை பற்றி பேசுகிறார். வெளிக்கு உள் போய் பெறுகிற அனுபவத்தை சும்மா இருக்கும் சுகம் என்பதாக வள்ளல் பெருமான் பேசுவதற்கு மூல காரணம் நம்முடைய அருணகிரிநாத பெருமான் தான். நீங்கள் எல்லாம் வள்ளல் பெருமானை வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் ஏற்றுக்கொண்டால் அனுபவம் என்று சொல்லுகிற வகையில் பொதுவாக இருந்தாலும் பெற்ற அனுபவத்தை பெற்ற அனுபவமாகவே சமூகத்திற்கு வழங்குவது என்பது வரலாற்றிலே இடைவெளி இல்லாத ஒரு காலத்தில் மட்டுமே முடியும். நால்வர் வரலாற்றை படிக்கிறவர்களுக்கு தெரியும். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அமைத்து வைத்த வழியில் நான் எளிமையாக செல்லுகிறேன் என்பதாக சுந்தரர் சொல்லுவார். அவர்கள் சொன்னதையே நான் சொல்லுகிறேன், அவர்கள் ஏற்றியதையே ஏற்றுகிறேன் என்பதாகவும் வழிமொழிகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதற்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் தடைகளை தகர்த்துவிட்டு வழியிலே சென்று அதை காட்டினார்கள். நான் அதே வழியில் சென்று அதை எளிமையாக நான் அனுபவிக்கிறேன் என்பதாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுகிறார். ஆனால் அவருடைய வரலாறு வேறு. அதே சமயத்தில் நம்முடைய வள்ளல் பெருமான் வருகிற வரலாறு என்பது நால்வரை முன்னிட்டு கொண்டு நாம எல்லாம் வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபின் வள்ளலாரை நிறுவ முற்படுகிறோம். ஆனால் நான் இங்கே சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன். வள்ளல் பெருமான், தாயுமானவர், குமரகுருதாசர், குமரகுருபரர், இந்த நால்வருக்கும் தலைவர் அருணகிரிநாதர் என்று நான் இங்கே சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருந்தால் அதை நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை சொல்லவில்லை என்று சொன்னாலும் நீங்கள் அதை அந்த படிமுறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அருணகிரிநாத பெருமான் வந்து அனுபூதியையும் சொல்லுகிறார், எல்லா கடவுள்களையும் இணைத்து பேசுகிறார். யாரை முன்னிட்டு கொண்டு என்றால் முருகப்பெருமானை முன்னிட்டு கொண்டு. அருணகிரிநாத பெருமான் அனுபவத்தை அனுபூதி என்ற பெயரால் உலகத்துக்கு சொல்லுகிறார் தாயுமானவர். கந்தர் அனுபூதி என்று கந்தர் அனுபூதியை நம்முடைய அருணகிரிநாத பெருமானை தலைப்பிட்டு சொல்லுகிறார். அந்த கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, ரெண்டு தடவை ஏன் சொல்லணும் அப்படின்னா, பெற்றதையே சொல்லுவது அதான் முக்கியம். பெற்றதை திருஞான சம்பந்தர் சொல்லவில்லை. திருஞான சம்பந்தர் சொன்னது இந்த உலகத்தில் பிரம்மனால் படைக்கப்பட்ட உலகத்திற்கு சைவத்தை. ஆனால் திருஞான சம்பந்தர் பெற்றது பெருநெறிய பிரமாபுரமாகிய தகராலய அனுபவத்தை. இதை எடுத்து காட்டுபவர் பாம்பன் சுவாமிகள். அண்மையிலே நம்ம திருமறை காட்டுல சைவ சித்தாந்த பெருமன்றத்தினுடைய மாநாடு நடந்தது. அதுல என்னுடைய நூல் ஒன்று வந்திருக்கிறது. அதாவது தமிழ் வரலாற்றில் சமய தத்துவம் அப்படிங்கிற பேர்ல. அது எனக்கு பாம்பன் சுவாமிகள், அதுக்கப்புறம் நம்முடைய வள்ளல் பெருமான், இன்னும் திருப்பூர் சிதம்பர சுவாமிகள், இன்னும் அந்த வீர சைவம் சைவம் இது எல்லாத்தையும் இணைத்து வச்சு சமய அனுபவம் தமிழ்நாட்டில் இப்படி வந்திருக்கு, இதுக்குள்ள என்ன விஷயத்தை நாம் ஒருமைப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை எல்லாம் அதில் அமைச்சு சொல்லியிருப்பேன். பழைய முருகனை உலகத்திற்கு புதியதாக அறிமுகப்படுத்தியவர் அருணகிரிநாதர். அதுல உங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். முருகன், தமிழ் முருகன் நீங்க சொன்னாலும் சரி, நான் தொடர்ந்து இங்க தொடர்ச்சியா பேசாதனால உங்களுக்கு எதை சொல்லியிருக்கிறேன்னு எனக்கு தெரியல. அதான் பிரச்சனை எனக்கு. ஏன்னா இப்ப வரலாற்றுல ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. இப்ப அதே நீங்க இப்ப வெறும் அனுபவத்தை பத்தி மட்டும் நான் பேசுறது அப்படின்னு சொன்னா, வள்ளல் பெருமானுடைய அனுபவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை போட்டு இப்ப நான் அனுபவமா சொல்லணும் அப்படின்னு வச்சுங்களேன்,
அனுபவத்தை வந்து ஒரு 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 அளவுகோலா வச்சுக்கிட்டு முதல்ல பேசின நூல் எதுன்னு உங்களுக்கு தெரியும். சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள்ல அனுபவத்தை முதலில் நேரடியாக பேசிய நூல் வந்து உண்மை நெறி விளக்கம். அதுலதான் வந்து தத்துவ காட்சி, தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, அதுக்கப்புறம் சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம் அப்படின்னு தசகாரியம் சொல்லி அத உண்மை நெறி விளக்கம் அப்படிங்கிற நூல் சொல்லியிருக்கு. இந்த உண்மை நெறி விளக்கத்துல வருகிற செய்தியை கொஞ்சம் விரிவாக நேரடி அனுபவமாக ஆக்கி சிவப்பிரகாசத்துல ஞான சரியை என்றால் என்ன என்பதை பற்றி விரிவாக பேசியவர் சிவப்பிரகாசம். சிவப்பிரகாசம் பாடிய உமாபதி சிவாச்சாரியார். ஏன் அதை நான் இங்க அந்த பேரை சொல்றேன் அப்படின்னா, ஞான சரியையுமே தொடங்கியவர் நம்முடைய வள்ளல் பெருமான். இந்த வரலாறுக்குள்ள சிவம், சக்தி, முருகன் இந்த வேதம்லாம் வரும்போது இந்த எல்லா வேதங்களும் மாறிய ஒரு இடம்தான் வள்ளல் பெருமானுக்கு திருவொற்றியூர். அதான் முக்கியம். இப்ப திருவொற்றியூர் பதியங்களை பத்தி பேசுறது தான் நம்முடைய வேலைங்க. இங்க நான் ஒரு பொதுமை அனுபவத்தை வள்ளல் பெருமான் உலகத்துக்கு வழங்க போறார். வள்ளல் பெருமான் எப்படி வழங்க போறாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சுந்தரர் மாதிரி வழங்க போல. சுந்தரர் எப்படி வழங்கினார்னு உங்களுக்கு தெரியும். திருஞான சம்பந்தர் உலகத்துக்கு அனுபவத்தை வழங்கிய முறை வேறு, திருநாவுக்கரசர் வழங்கிய முறை வேறு, சுந்தரர் வழங்கிய முறை வேறு. இந்த வழங்கிய முறைங்கிறது எப்படி எடுத்துக்கோங்கன்னா, அவங்க இருக்கிற நிலையை பற்றி சொல்லணும். அது திருஞான சம்பந்தர் இருந்த நிலை வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசியலோடு கூட திருஞான சம்பந்தருடைய நிலைப்பாட்டை நீங்க பார்க்கணும். இன்னொரு சமயத்துல ஊறிய ஒரு ஆளுடைய தன்மையில நீங்க திருஞாவுக்கரசு பெருமானுடைய அனுபவ நிலைப்பாட்டை பார்க்கணும். சுந்தர நிலைப்பாடு அப்படின்னா, ஸ்வீட்டு இப்போ நீங்க உட்காந்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நல்ல ஸ்வீட்டு கொடுத்து நான் உங்களுக்கு வள்ளல் பெருமானை பத்தி நான் பேசிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டு நான் சொல்ல விரும்புறது எதுனா, யார் யாருக்கு எது பிடிக்குமோ அதை கொடுக்கணும். ஒரு பூதம் வந்து வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை கொடுக்குதுன்னு வச்சுங்களேன், இதை தாண்டி நான் பேசுற சொற்பொழிவு உங்க காதுல விழுந்தா நீங்க அதை வென்றுட்டீங்கன்னு அர்த்தம். நான் நல்லா சொன்னேன், ஒரு பூதம் வந்து நின்றுட்டு நீங்க கேட்கறத உங்களுக்கு பிடிச்சத கொடுக்குது, நிறைய கொடுக்குது, அதை வாங்கிக்கிட்டு நீங்க அதை தாண்டி நான் பேசுறத கேட்டீங்கன்னா நீங்க அதை வென்று விட்டீர்கள்னு அர்த்தம். அந்த மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை போட்டு அமுக்குன்னு எல்லா இன்பத்திலையும் பெருமான் அமுக்கி பார்த்து அதுல இவன் வந்து கொஞ்சம் கூட என்ன மறக்காம இருக்கிறான் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பெருமான் வர்றான். இது சுந்தரர் வரலாறு. அதே மாதிரி வள்ளல் பெருமான் வரலாறு அவங்க 4 பேரு நம்ம பேராசிரியர் ரத்ன சுவாதி நூல் படிச்சிருப்பீங்க, சிதம்பரம், ராமலிங்கரின் சித்தி வளாகம். அதுல அவர் வாழையடி வாழையன வந்த திருக்கூட்ட மரபில் அப்படிங்கிறதுக்கு 4 வரை காமிச்சு, அதுக்கப்புறம் கடலை தெரிவார் என்கிற சேரமான் பெருமாள் நாயனாரை காமிச்சு, அதுக்கப்புறம் 5வது தொண்டு வந்து நம்ம வள்ளல் பெருமானுடைய தொண்டு அப்படிங்கிற மாதிரி அவர் 5வது பிள்ளைங்கிறதுக்கு எழுவார். ஆனா வாழையடி வாழை அப்படிங்கிறதுக்கு நான் இந்த கூட்டத்துல ஒரு 2-3 வருஷம் இல்லை ஒரு 5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பேசும்போது ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வாழை அடி வாழைனா என்னன்னு கேட்டா, இப்போ வந்து ஒருத்தன் செத்து போகணும், ஒரு இன்னொருத்தன் முன்னாடி மேல மனசு வைக்கிறான் அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவன் கேட்டா, நண்டு வாழை மரம் மாதிரி அப்படிங்கிறாங்க ஔவையார். நண்டு கருவுற்றுதுன்னா வெடிச்சு செத்துரும், குழந்தை பொறுக்குதுன்னா. வாழை மரம் கொலை விடுதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அது செத்துரும். அந்த மாதிரி அயல் மாதர் மேல் வைப்பார் மனம் இந்த மாதிரி போய் சேர்ந்துருவான் அப்படின்பாங்க நல்ல ஔவையார் நல்வழியில. யார் ஒருத்தன் அயல் மாதர் மேல் மனம் வைக்கிறானோ, அடுத்தவருடைய மனைவி மேல மனசை வைக்கிறானோ, அவன் நண்டு மாதிரி வாழை மரம் மாதிரி இல்லாம போயிடுவான் அப்படின்னு அவங்க ஒரு ஓமையை பயன்படுத்துவாங்க. ஆனா நான் அந்த வாழை மரத்தை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு கேட்டா, வாழை மரம் என்பது மரணமிலா பெருவாழ்வுக்கு உதாரணம். அதுக்கு விதையும் கிடையாது, அழிவும் கிடையாது. ஒரு மரத்துல இன்னொரு மரம் வந்துகிட்டே இருக்கும். மரம் செத்துதுன்னு நீங்க சொல்லவே முடியாது என்னைக்கும்.
அதாவது வாழை மரத்துல அந்த மரம் வந்து கொலையினுங்கிற ஒரு கிளையாவோ அல்லது எதுவாவோ எங்கேயோ ஒரு வாழை மரம் ஏதோ ஒரு காலத்துல இருந்ததுன்னு சொன்னா எல்லா வாழை மரத்துக்கும் அதான் மூலம். அப்ப கடவுள் மாதிரி நீங்க அதை பார்த்தீங்கன்னா, நான் கடவுள் அனுபவமாகவே விளக்க வந்தவன், அதான் வாழையடி வாழையென வந்தவன் அப்படின்னு வள்ளலார் சொல்றார் அப்படிங்கிறதையும் நீங்க அதில் அனுபவிக்கலாம். அது நீங்க எந்த அளவுக்கு அனுபவிக்கிறீங்கன்றது எனக்கு விஷயம் இல்லை. ஒரு வாழை மரத்தடியில ஒரு வாழை மரம் வராது. நீங்க அப்படி சொல்லியிருந்தா ஒரு வாழை மரம் செத்து போகுதுன்னா இன்னொரு வாழை மரம் கண்டுதான் வரும். அது 10-15 வரும், கொத்து வரும், நிறைய வரும். வாழை மரம் இறக்கவில்லை இன்னும் அப்படிங்கிறது தான் அதோடைய தாற்பயம். அப்ப கடவுள் என்பவர் எப்படி வள்ளல் பெருமான் 9ங்கிறத மறுபடியும் அது எதோட சேர்ந்தாலும் 9ஆ வருதோ, அதனால 9ஆகிய உருவுடை பெருமான் ஒற்றி பெருமான். நீங்க திருவொற்றியூர் பெருமானை தான் அனுபவிக்கிறீங்க. திருவொற்றியூர் பெருமானுக்கு ஒரு உருவம் கொடுக்கிறார் வள்ளல் பெருமான். 9 ஆகிய உருவுடை பெருமான் ஒற்றி பெருமான். அவன் எதோட சேர்ந்தாலும் மறுபடியும் 9ஆ தான் இருப்பானே தவிர 8ஆவோ 7ஆவோ மாற மாட்டான் அப்படிங்கிறது வள்ளல் பெருமான் திருவொற்றியூர் பெருமானுக்கு கொடுக்கிற பேர். இப்ப அதே மாதிரி எதோட சேர்ந்து அழியாத ஒண்ணு கடவுள் நிலை இங்க அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு சொன்னா வாழை மரத்தை சொல்லலாம் அப்படிங்கிறதான். ஏன்னா முட்டையிலிருந்து கோழி வந்தது, மரத்திலிருந்து விதை வந்தது அப்படின்றத நாம அந்த ஆர்குமெண்ட் வரும்போது எந்த மாதிரி அதை அணுகணும் அப்படின்னு கேட்டா, விதையிலிருந்து மரம் வருது, மரத்திலிருந்து விதை வருது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா விதையிலிருந்து மரம் வந்தது, மரத்திலிருந்து அதே விதை வரல அப்படிங்கிறதான் முக்கியம். அதே விதை வந்தாதான் மரம் முந்தின்னு ஆயிடும். விதையிலிருந்து மரம் வரும், மரத்துல இருந்து இன்னொரு விதை தான் வருமே தவிர அதே விதை வராது. அப்ப விதை தான் முந்தி அப்படிங்கிறது அந்தாதிக்கு ஒரு விளக்கம். அதே மாதிரி முட்டையிலிருந்து கோழி வந்தான்னு கேட்டா, முட்டையிலிருந்து சேவை கோழி வந்துருதுன்னா முட்டை வராது இல்ல. அப்ப விதை தான் முட்டை தான் முந்திய. அதை நீங்க அதுல ஒன்றும் பெரிய ஆர்குமெண்ட்டை போட்டுணும்னு அவஸ்தைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறத எளிமையா அதை உடைக்கலாம். அந்த மாதிரி இந்த அனுபவம் ஒரு வரலாறு வரும்போது இவங்களை வச்சுக்கிட்டு இவர் அம்மா அப்படி மேல வந்தாரு அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம். இதெல்லாம் எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஔவையார் யோக மார்க்கத்துல பெருமான் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு நான் எழுதுறேன்னு வச்சுங்களேன், சரியா தப்பான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஔவையார் யோக மார்க்கத்துல பெருமானை அனுபவித்தார்கள், திருமூலர் யோக மார்க்கத்தில் அனுபவித்தார், அப்புறம் மாணிக்க வாசகரும் யோக மார்க்கத்துல போனார் அப்படின்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? இல்லைங்க, அப்படித்தான் தெரியுது. மூலாதாரத்தில் 3 கணலை சொல்றாங்க, இடைச்சக்கரத்தின் நிலையை காட்டுறாங்க, அப்புறம் தெரியட்டு நிலை காட்டுறாங்க, புரியட்ட காயம் காட்டுறாங்க. இதெல்லாம் அவங்க தான் காட்டுறாங்க, வேற யாரும் காட்டல அப்படின்னு நீங்க ஒண்ணு, அதனால யோக மரபு அப்படிம்பீங்க. சரி, திருமூலர் சொல்றாரு, அவரும் யோக மரபுல இருந்து தான் வந்தாரு. நான் சொல்றது இந்த வேறுபாடு உங்களுக்கு எதுக்கு நான் சொல்ல வராங்க, இந்த வேறுபாடு எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படிங்கிறதையும் நான் புரிய வச்சிருவேன். ஏன்னா இது ஏதோ விஷயமா சொல்றது இல்லை, அந்த அடிப்படை வள்ளல் பெருமான்கிற அனுபவத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு திருவொற்றியூர்ல எல்லாத்தையும் கலந்து பொதுமையா வர்றதுக்கு என்ன மாதிரியான பேஸ் அல்லது அடிப்படைகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி துணை. ஔவையார் சொல்லிட்டேன்னா, இப்ப திருமூலர் வரும்போது வடநாட்டுல ஒரு யோகியா தான் வந்தார். இங்க வந்த பிறகு அவருடைய யோகம் தலைகீழா வேற மாதிரி மாறுது. எதுல மாறுது? மூலன் என்கிற இடையன் உடம்புக்குள்ள யோக முறை மாறுது. மாறும்போது இறைவனை பளிங்கில் பவளம் பதித்தான் பதி அப்படின்னு அனுபவிக்கிறார். எது? திருமூலர் இறைவனை பளிங்கில் பவளம் பதித்தான் பதி, விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து, எனக்கு இந்த பொருள் இது பளிங்கில் பவளம் பதித்த அனுபவத்தை தந்தது. இதுதான் வெளியில் வெளி போய் விரவியவாறும், ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும், அலியில் அலி போய் அடங்கியவாறும் இந்த பெரிய அனுபவத்துக்கு உரியவன் யாரு? திருமூலர் பேச்சார். மாணிக்கவாசகர் என்ன பண்றாருன்னா, ஒரு யோக முறை நரி பரிக்கு போறார். இடகலை நரி, வடகலை பரி. இதுக்கு போன பிறகு இது வேணாம்னு சொல்லிட்டு பெருமான் பொது யோகத்துக்கு அவரை கொண்டு வர்றான். கோலமார் பொதுவினில் வருக. இப்ப மாணிக்கவாசகர் அதுக்கப்புறம் அனுபவத்தை போயிட்டு அண்டப்பகுதியில அவர் உடம்பே முழுக்க தேன் உடம்பாக மாறுகிறது. இதை வள்ளல் பெருமான் எடுத்துக்கிறார், புத்த தேகத்துக்கு எடுத்துக்கிறார்.
போன தடவை நம்ம 3 தியாகம் பார்த்தோம். இந்த மாதிரி விஷயத்தை மாணிக்கவாசகர் பேசுகிறார். இப்ப இவங்களை நீங்க இணைச்சி பார்க்கும்போது இவங்களை எந்த மாதிரி இணைச்சி சொல்லுவீங்க அப்படின்னு நாம வந்தா என்ன சொல்லுவோம்? இவருக்கு அறிவியல் முறை ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். சோறு ஆக்குறது அப்படிங்கிறத வீட்டில் செய்யறது, நெருப்பை வச்சு பாத்திரத்தை வச்சு தண்ணியை ஊற்றி அரிசியை போட்டு கொதிக்க வைக்கிறது தான் சோறு ஆக்குறது, எல்லாருக்கும் தெரியும். இது எப்படிங்க மாறுது அப்படின்னு கேட்டா நம்ம தத்துவவாதி கூட என்ன சொல்லுவோம்? அரிசி பச்சை அரிசி போட்டீங்கன்னா ஒரு விளக்கம், புழுங்கலரிசி போட்டீங்கன்னா ஒரு விளக்கம். பச்சை அரிசி போட்டீங்கன்னா உள்ள இருக்கிற புள்ளி எது? பச்சை அரிசிக்கு உள்ள இருக்கிற புள்ளி மேல வரைக்கும் வரணும், வந்தா அரிசி பொங்கல் ஆகும். அத புழுங்கலரிசியா இருந்தா அதுக்கு என்ன மாதிரி நீங்க ஆவி காட்டி வச்சிருந்தீங்களோ அதுக்கு மட்டும்தான் அது. அப்ப நாம பச்சரிசியா இருந்தா இறைவன் நமக்குள்ள இருந்து வெளியே வருவான், புழுங்கலரிசியா வினைப்பிறவி ஆயிட்டா ஒன்னும் பொங்கலா வரமாட்டான் அப்படின்னு தத்துவவாதி விளக்கம் சொல்லுவோம். சயின்ஸை கூப்பிட்டு கேட்டா இல்லைங்க, உள்ள அரிசியில் இருக்கிற குளுக்கோஸ் பிரக்டோஸ்லாம் வேதி வினை ஆகி இந்த மாதிரி மாறுது அப்படின்னு சொல்லி வடித்த சோறு இப்படி ஆகுது. அதுக்கப்புறம் அந்த அரிசி வடித்த சோத்துக்கு அப்புறம் நீங்க தண்ணி ஊற்றி வச்சுட்டீங்கன்னா பழைய சோறுல என்ன நடக்குதுன்னு கேட்டா புதுசா என்னென்னமோலாம் சேர்ந்து பழைய சோத்துல புரோட்டீன்ஸ், அமிலம், கனிமலாம் ஏதோ நிறைய சேர்ந்து அதுல நிறைய சத்து வருதுங்கிறான். இதுக்கு பேர் என்ன? சயின்ஸ். இப்ப நீங்க உடம்பு மாற்றத்தை, உடம்பு மாறுறதுங்கிறது பெருமான் தர அனுபவம். இத இந்த மாதிரி மாறுதுன்னு பேர் வச்சா ஔவையார் பேர் கொடுக்கறது, திருமூலர் பேர் கொடுக்கறதெல்லாம் ஒரே அனுபவத்தினுடைய மாற்றத்தை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிற ஸ்கேல் தானே தவிர அவங்க யோக முறையில போய் தான் அதை பெற்றாங்கன்னு அழுத்தி சொன்னீங்கனாலும் தப்பு, இவர் இப்படிதான் பெற்றார் சொன்னாலும் தப்பு. பெருமான அனுபவத்தை நான் சொல்லுகிற முறையில் இந்த முறையை பின்பற்றினேன். நீங்க யோக முறையில போனீங்கன்னா இதை அடைய முடியாது. ஔவையார் சொன்னது நான் சொல்ல புரிஞ்சுதா? என்ன சொன்ன வந்தேன்? நான் இந்த அனுபவத்தை உலகத்திற்கு இந்த முறையில் மாற்றத்தை சொல்லுகிறேன். ஔவையார் படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த உடம்பு இப்படி மாறுதுன்னு சொல்றாங்க. அதுவே வள்ளல் பெருமானை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் பேசுறது என்ன? உடம்பு மாற்றத்தை இந்த சக்கர மாற்றமாக பேசுறதா இல்லாம ஒவ்வொரு அணுத்துகளாவும் அறிவு விஷயமாகவும் பேசுவார் வள்ளல் பெருமான்கிட்ட. இப்ப இவங்க எடுத்துக்கிட்டது ஸ்ட்ரக்சருக்கும் அவர் எடுத்துக்கிட்டது ஸ்ட்ரக்சர் வித் மைண்டுக்கும் எடுத்துக்கிறார். அப்ப விளக்குற முறையில வரலாற்று விஷயம் இந்த அனுபவத்துல மாறுது. இப்ப என்ன அனுபவத்தை பத்தி நாம சொல்லணும்னு சொன்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்டா, இப்ப நான் இப்ப சொல்லுவாங்க குழந்தை பிறந்த உடனே வீட்டுல இது இப்ப நேற்று பழனி கோயில்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். அங்க ஒரு குழந்தைய தூக்கி வச்சுட்டு பக்கத்துல அபிஷேகத்துக்கு முருகப்பெருமான் முன்னாடியே ஒரு அம்மா உட்காந்துட்டாங்க. அது அங்க பொம்மையை உடச்சின்னு விளையாடுது. உடனே இன்னொன்னு பேசிக்குது. இதெல்லாம் அபிஷேகம் போது நடந்துட்டு இருக்குது. இது நல்ல மெக்கானிக்கா வரும் அப்படின்ட்டு அது இன்னொரு அம்மா சொல்லுது, அது உடைச்சா பரவாயில்ல, சேர்த்தா பரவாயில்ல, வெறும் உடைக்கல செய்யுது அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இத பிச்சு போடுறது சேர்க்கிறது இதெல்லாம் மனநிலை. இந்த மனநிலையில அந்த ஆன்மாவை அந்த பிறவியில பெருமான் உருவாக்குற மாதிரி இதே ஆன்மா முத்திக்கு வரும்போது பெருமான் அனுபவத்தை எந்த மாதிரி மாற்றமாக பெற்றது அப்படிங்கிறத விளக்கும். இப்ப ஔவையார் பெற்றதையும் வள்ளலார் பெற்றதையும் நீங்க வேறுபாடு சொல்லி அதை தவிர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா, இப்ப எழுதுறதுக்கு வேணா இப்ப நான் வள்ளலார் கிட்ட நான் தான் அவர் தான் பெரிய ஆளுன்னு நான் முடிவு பண்ணணும்னு வந்துட்டேன்னா அதை பண்ணுவேன். வள்ளலார் படி பார்த்தா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு கொள்கையில் அழுத்தம் வைக்காதே முடத்தனம் வரும் அல்லது மடத்தனம் வரும் எழுதுறாரா இல்லையா? மதம் பிடிக்கின்றார்ல. எந்த ஒரு கொள்கையில அழுத்தம் வச்சாலும் அது ஒரு மதம் அல்லது மடம் அப்படிங்கிறது வள்ளலார் கொள்கை. இப்ப நான் அவர் கொள்கையிலேயே அழுத்தம் வச்சுட்டேன்னா அது ஒரு மதம் ஆயிடும்.
இதுதான் வள்ளலாருடைய அணுகுமுறை. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இவங்க எல்லாரையும் சமப்படுத்துறதுங்கிறது மட்டும் இல்ல, அனுபவத்தை பெற்றவர்கள் சொல்ற முறை ஒண்ணு, அவங்க அந்த ஆன்மாவுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல, அந்த ஆன்மாவினுடைய முறையை பெருமான் கொண்டு வர்றது ஒண்ணு. இப்ப இன்னைக்கு நாங்க அருணகிரிநாதர் குரு பூஜைங்கிறதுனால இன்னைக்கு அங்க ஒரு பாட்டு விளக்கம். என்ன பாட்டு? வசனமிக ஏற்றி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே. அதுக்கப்புறம் இசை பயில் தடாட்சர மதாலே. அப்புறம் என்ன? இக பர சௌவாக்கியம் அருள்வாயே, பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே. இந்த 4 வரி தான். அந்த பின்னாடி 2 வரி பெரும் பழனிமலை முருகன். இந்த 3 வரியில அவர் என்ன சொல்றாருன்னா, மொத்தத்தையும் சொல்லிடுறார். நீங்க வசனம் மிக ஏற்றி மறக்கிறது, மனது துயர் ஆற்றில் உழல்றது, இதுக்கு தாண்டி என்ன பண்றாருன்னா, அந்த தடாட்சரத்தை சொல்லிட்டு இகபர சௌபாக்கியம் தருவான்னு சொல்லிட்டு பசுபதி சிவாக்கியம் உணர்வோம். இதான் அண்டர்லைன். ஒவ்வொரு ஆன்மா எப்படி இருக்குதுங்கிறத பார்த்துட்டு, அது எப்படி கடவுள் அனுபவிக்குதுங்கிறத பார்த்துட்டு பெருமான் வேலை செய்யறான். இப்ப பெருமானுக்கு நீங்க தத்துவப்படி எழுதினீங்கன்னா என்ன எழுதுவீங்க? என்றைக்கும் இறைவனுக்கு உணரும் வேலை இல்லை. என்ன எழுதுவான்? பெருமான் அறிகிறவன் அப்படிங்கிறத எழுதக்கூடாது. நீங்க தத்துவப்படி பார்த்தீங்கன்னா, இப்ப சைவ சித்தாந்தம் படிக்கிறீங்கன்னா, பெருமான் ஏதாவது ஒன்றை அறிகிறவன் இல்லை அப்படின்னு எழுதணும். ஆனா அருணகிரிநாதர் என்ன பண்றாரு? பசுபதி சிவாக்கியம் உணர்வோன்னு எழுதுறார். பெருமானை உணர்வோன்னு எழுதுறார். முதல்ல என்ன சொல்றாருன்னா, இகபர சௌபாக்கியம் அருளுபவன் சொல்லிட்டார், அருளுகிறவனேன்னு சொல்லிட்டார். அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாருன்னா, பசுபதி சிவாக்கியம் உணர்பவன்கிறார். இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? பெருமான் தெரிந்து கொள்ளுகிறான். எதை? அந்த ஆன்மாவோட சேர்ந்து இருந்து அந்த ஆன்மா என்ன பண்ணுச்சு, என்ன கொடுக்கணுங்கிறதெல்லாம் பிரச்சனை வினைப்படி பண்ணிடுவான். அங்கெல்லாம் பெருசா அவன் பண்ணிக்க வேண்டிய வேலை இல்லை. இந்த சிவாக்கியம் என்பதுக்கு எந்த அளவுல அது வருது. இந்த ஒரு வரிதான் வள்ளல் பெருமானுடைய திருவொற்றியூர் வாழ்க்கை. பசுபதி சிவாக்கியம் உணர்வோன். இந்த பசுபதி சிவாக்கியம் உணர்வோன் தான். அதுக்கப்புறம் சண்முக செய்வமணி உண்முக செய்வமணி சொல்றோம் பாருங்க, அதுக்கு மேல இருக்கிற மரணமில்லா பெருவாழ்வுக்கான தகுதியை அறிவிக்கிறவன். இப்ப இது புரியுது. ஆனா இதை எளிமையா அப்படி அனுபவிக்கணும்னு சொன்னா, முன்ன சொன்ன வரலாறு. இப்ப சுந்தரர் உங்களுக்கு சொன்னதான், இறைவனை விட இறைவன் அடியவர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லணும். யாரை வச்சு சொல்லலாம்? ஊர்ல இருக்கிற எல்லாரையும் தலைவன் சொல்லிட்டு காசு வாங்குறான், அவனை வச்சு சொல்லலாமா? எல்லாரையும் நீங்க பெரியவங்க வணங்குறாங்களா, அவங்கள வச்சு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா சொல்லக்கூடாது. கடவுள் பெரியவர்னு கொள்கையை நிலைநாட்டவர்தான் திருஞான சம்பந்தர். எல்லா தத்துவத்தை விட பெரிய தத்துவமாக சிவபெருமான் இருக்கிறான் நிலைநாட்டுறார் திருநாவுக்கரசர். இது அவங்க வேலை. அவங்ககிட்டயே போய் இறைவனை விட இறைவன் அடியவர்கள் சிறந்தவர்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா சொல்ல முடியாது. இறைவனை விட இறைவன் அடியவர்கள் சிறந்தவர்கள் யார் சொல்லணும்னா, போய் சமணங்கிட்ட சண்டை போடுறவங்கிட்ட போய் சமணங்கிட்ட சண்டை போறதுக்கு போற திருஞான சம்பந்தர் சொன்னா சரியா வருமா? அது இவர் இன்னும் 2 விஷயம் பேசுறாரு, ஏதோ 1 பேசுறாரா அப்படின்னு வரும். அதான் கொள்கை. அப்ப திருஞான சம்பந்தர் பேசுற முறையிலேயே சுந்தரர் போக முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? சுந்தரரை எவ்வளவு பெரிய இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுக்கணும். இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுத்தா, ஒண்ணு துன்பத்துல மனது துயர் ஆற்றில் போய் அப்படியே காணாம போயிடுறாரா, இந்த இன்பத்துல அப்படியே மிதக்கிறாரா? இந்த மிதக்கிறது உள்ள அழுத்துறது, இது 2த்தையும் தாண்டி கடவுளுக்கு அடிமைங்கிறதுல மாறாம ஒரு ஆள் இருந்துட்டான்னா அவன் தான் கடவுள் தலைவன் அப்படிங்கிறதுல உறுதியாக நிலைநாட்டியவன் அர்த்தம். திருஞான சம்பந்தர் என்ன பண்ணாருன்னா,
மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் தான் கொள்கை நாட்டுறார். இறைவன் உயர்ந்தவன் கொள்கை நாட்டல. இந்த சைவத்துக்கு போய் சண்டை போடுறாரு பாருங்க எங்க மதுரையில. அங்கேயும் என்ன பண்றாருன்னு கேட்டா, இந்த 2 பேரும் எதை வச்சுக்கிட்டு வாழறாங்க? மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் சைவத்தை வச்சுக்கிட்டு வாழறாங்க. இந்த சைவம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, பெரிய அனுபவமான வேதத்தினுடைய அனுபவத்தை நிலைநாட்டுகிற ஒரு கொள்கை. எது? சைவம். இது உண்மை அப்படிங்கறத நிலைநாட்டுறதுக்கு போனதுதான் திருஞான சம்பந்தருடைய வேலை மதுரையில. அதே மாதிரி சுந்தரர் யாருன்னா, இருக்கிற எல்லா பிரச்சனை இன்பம் இது 2த்துலயும் தலைவன் இறைவனை தவிர வேற யாரும் இல்லை, அவனுக்கு தான் நான் அடிமை அப்படிங்கறத நிலைநாட்டிய வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் இறைவனை விட இவங்க பெரியவன் சொல்றதுக்கு தகுதி உள்ளவன். இறைவன் தான் பெரிய ஆளு அப்படிங்கிறது அசைக்க முடியாத இருக்கிறவன் தான் இறைவனை விட இவங்க பெரியவன் சொல்றதுக்கு தகுதி உள்ளவன். அந்த மாதிரி சுந்தரர் வரலாறு. அதுக்கு அப்புறம் வள்ளல் பெருமானுடைய வரலாறு வரும்போது இதே மாதிரி பொதுமையை இந்த உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இடம் வேணும். எந்த இடம்? அந்த ஆளை உருவாக்குற இடம் வேணும். சுந்தரர் திருவாரூர். இந்த திருவாரூர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க போய் நின்னீங்கன்னு சொன்னா உங்க ஊர் இறைவன் நாங்க காட்சி தருவோம். ஆரூர் அப்படின்னா யார் போகிறார்களோ அவங்க ஊர். ஆரூர். திருவாரூர்னு ஒரு ஊர் கிடையாது. யார் போறாங்களோ அவங்க ஊர். ஆரூர்னா யார் போறாங்களோ அவங்க ஊர். யாதும் ஊரை யாவரும் கேள்விங்கிறதுக்கு மேல இது. எல்லா ஊரும் யா ஊருங்கிறது இல்ல, இந்த ஊர்ல எல்லா ஊரும். புரியுதா? இந்த யார் ஊரோ அந்த ஊர் தான் அது. இப்ப நான் போனா என் ஊர்னு அதை சொல்லிக்கலாம். அந்த மாதிரி எங்க ஊர் இறைவன் அங்க இருப்பான். அதுக்கு பேர் தான் ஆரூர். ஆனா ஒற்றியூர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்காகவே ஒரு இறைவன் இருப்பான். எல்லா ஊருக்கும் பொதுவானவனா, எல்லா ஊருக்காரனும் போனாலும் அவங்க ஊரா இருக்கிற இறைவன் பொது. ஏன் இறைவன் எல்லாருக்கும் பொது? இதுக்கு என்ன வித்தியாசம்? எல்லாருக்கும் உள்ள இறைவன் நான் போனாலும் என் ஊர் இறைவன், நீங்க போனாலும் உங்க ஊர் இறைவன். இதுக்கும் ஏன் இறைவன் எல்லாருக்கும் பொதுவானவன் இதுக்கும் என்ன வித்தியாசமோ அதான் ஆரூருக்கும் திருவொற்றியூருக்கும் உள்ள வித்தியாசம். ஆரூருக்கும் திருவொற்றியூருக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சதுன்னு சொன்னா அதுக்கு மூலம் பசுபதி சிவாக்கியம் உணர்கிற முருகனுடைய வேலை தெரியும். முருகன் எவ்வளவு முருகன்னா நீங்க சிவன் முருகன்லாம் எடுத்துக்க கூடாது. அதை நீங்க மேல வர்றதுக்கு தான் பாம்பன் சாமி வேணும். இப்ப வள்ளல் பெருமான இந்த இடத்துல கொண்டாந்து அனுபவிக்கணும் நீங்க தயாராகணும்னா இதுக்கு கீழே பாம்பன் சாமி வேலை இருந்தா உங்களுக்கு புரியும். இல்லைன்னா வள்ளல் பெருமானை வச்சே நான் சொல்லணும். அதுக்கு திருவொற்றியூர் பதியும் உதவும். ஆனா இத தத்துவமா நேரடி பிரச்சனையா பாம்பன் சாமிகள் தெளிவா தகராலய ரகசியத்துல அதை புட்டு வைக்கிறார். அதுதான் அதனாலதான் இப்ப நமக்கு அது கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிரு. இப்ப நான் எப்படி இந்த 4 வரலாறு 4 மட்டும் பிரச்சனை இல்லை நமக்கு. 5வது பிள்ளை என்ன ஒன்னே வாழையடி வாழையா ஒரு 5 பேர் நிறுத்தி நான் 6வது ஆளாவோ 5வது ஆளாவோ வள்ளல் பெருமானை சொல்லணுங்கிறது என் வேலை இல்லை. பெருமானுடைய அனுபவத்தை விளக்குகிற வரலாறு தான் என் வேலையை தவிர இந்த கியூல போய் என்ன நிறுத்தக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதுதான் நான் அந்த என்னுடைய இடம் இது அப்படிங்கிறத நான் சொல்றது. இப்ப நான் இத சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நீங்க இப்போ ஒரு ஆளை தனியா பார்க்கும்போது வள்ளலார் பெரியவரா 4 பெரியவரான்னு கேட்டா, இப்போ இங்க இருக்கிறவங்கள நீங்க எத்தனை பேர் நான் ரைட்டா தனியா இப்ப பேர் எழுதாம எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து போனா எத்தனை பேர் நீங்க வள்ளல் பெருமான இருக்கிற மாதிரி நம்பிக்கையில எழுதி கொடுக்கறது வேற. இப்ப 4 அனுபவிக்கிறவங்களும் மட்டமானவங்க கிடையாது. அதே சமயத்துல அருணகிரிநாதர் பெருமான் ஏன் இந்த லிஸ்ட்ல அவங்க சேர்க்க தெரியல? அருணகிரிநாதர் பெருமானுக்கு குரு பூஜையே கொண்டாடல தெரியுமா உங்களுக்கு? வள்ளல் பாம்பன் சாமி தான் கொண்டாந்து அதை டேட் அறிவிக்கிறார். ஆனி மாசம் பௌர்ணமியில கொண்டாடுங்க அப்படின்ட்டு. 4 63 நாயன்மாருக்கெல்லாம் நட்சத்திரம் இருக்குது. பின்னாடி அருணகிரிநாதருக்கு நட்சத்திரம் எழுதாம ஏன் விட்டாங்கன்னா நீங்க அதுக்கு கோவப்படணுமா வேணாமா?
ஏன்னா இந்த வாழையடி வாழையன வரலாறுல முக்கியமான ஒரு அருணகிரிநாதர் தான் வள்ளலார் இருக்கு. ஏன்னா சும்மா இருக்கும் இரு அப்படின்னு யாருக்கு பேசினான் பெருமான்? மாணிக்கவாசகருக்கு பேசினான். சும்மா இருன்னு பேசுனது அடைமொழியோட அருணகிரிநாதருக்கு தான் பேசினான். அப்ப இருன்னு மாணிக்கவாசகருக்கு பேசினதுக்கும் சும்மா இருன்னு அருணகிரிநாதருக்கு பேசுனதுக்கும் என்ன வரலாறு இருக்கும்? அருணகிரிநாதருக்கு பேசின பிறகு கந்தர் அனுபூதி சொன்னவன் கந்தர் அனுபூதியை பெற்றவன் சொன்னான் அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவங்க திருஞான சம்பந்தர் வரும்போது கந்தர் அனுபூதி தான் அவரோட அனுபவம். யாரு? திருஞான சம்பந்தர். இது இப்போ புதுசாக நான் பேசுறதெல்லாம் நீங்க நினைக்க வேணாம். இது நம்ம இது நிறைய நாள் அதை கேட்டா புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. எளிமையா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, நான் அனுபவிக்கும் போது இப்ப நீங்க கொடுக்கும்போது நான் ஒருமையுடன் நினைவு திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படின்னு நான் போன வாரத்துல கூட சொன்னேன். இந்த உத்தமன்கிறத கந்தக்கோட்டை தெய்வமணி மாலையிலேயே பாடிட்டார். அருட்பெருஞ்சோதி அகவல் வரும்போது ஓங்குக உத்தமன் ஆகுக அப்படின்னு அங்க பேசுறார். கடைசியா 7 கண்ணியில அது வரும், கடைசி 7க்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி நட்பு பத்தி பேசிருப்பார். நீங்க போய் அருட்பெருஞ்சோதி அகவலை பாத்தீங்கன்னா என்னுடைய நட்பே துரிசு அரு நல் நட்பு அப்படின்னு பேசுவார். அங்க சுந்தரர் நிற்பார். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இந்த உத்தமன் அப்படிங்கிறத நான் பெறுகிற காலத்திலேயே பெறுகிற உத்தமனாக இருக்கிறேன். ஆனா பெறுகிற உத்தமனே வழங்குகிற உத்தமனாக மாறுறதுலதான் வரலாறு. இந்த பெறுகிற உத்தமன் திருஞான சம்பந்தருங்கிறதுலையோ திருநாவுக்கரசருங்கிறதுலையோ மாணிக்கவாசக பெருமானுங்கிறதுலயோ வேறுபாடு கிடையாது. ஏன் சாமி மாணிக்கவாசகருக்கு இருன்னு சொன்னவன் அருணகிரிநாதருக்கு வேற வார்த்தை சொல்லிட்டு போகலாம்ல? ஏன் சும்மா இருந்து 2 சேர்த்து சொன்னான்? 2 சேர்த்துன்னு சொன்னாரு. அப்புறம் இருங்கிறதுக்கும் சும்மா இருங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏதாவது ஒன்று நம்ம சொற்பொழிவாளருங்கிறதுக்காக சொல்றது இல்லாது, அது இல்லாது. இந்த பெற்றதை அப்படியே வழங்குறது. இங்க பசுபதி சிவாக்கிய உணர்வோனுக்கு தான் அது தெரியும். யாரு? முருகப்பெருமான். முருகப்பெருமான்னு இல்ல, எனக்கு உள்ள இருக்கிற கடவுள் இருக்குது இல்ல, நான் எந்த மாதிரி சிவனோட ஐக்கியமாயிருக்கிறேங்கிறதுக்கு அவனுக்கு தெரியும். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா, நீ இருக்கிற சொல்றது என்ன, நீ சும்மா இரு நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுங்களேன். நீ இருக்கிறன்னு சொன்ன அர்த்தம் நீ உச்சத்துக்கு பேசிக்கப்பா, சும்மா இருந்த அர்த்தம் உச்சத்துக்கு பேசாத நான் பேசுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுசாவே பேசுதுன்னு அர்த்தம். இரு நான் பேசுறேங்கிறதுக்கும் இரு நீ பேசிக்கங்கிறதுக்கும் இருப்பா. இப்ப உங்களை இருன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? நான் நான் பேசினாதான் அமைதியா இருப்பீங்க. நீங்க இருந்தா சும்மா இருப்பீங்க, பேசிதான் இருப்பீங்க யாராவது உங்களுக்குள்ள. அப்ப இருன்னா பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, ஆனா சும்மா இருந்தா பேசாம இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, முழுமை அனுபவத்தை இப்ப பேசுற காலம் வந்துச்சுன்னு அர்த்தம். இப்ப முழுமை அனுபவத்தை பேசுற காலம் எங்க தொடங்குதுன்னா அருணகிரிநாதர்ல தொடங்குது. அதுக்கு முன்னாடி வரலாற்றுக்குள்ள இருந்து பேசுங்க, நீங்க அனுபவிங்க, அது வேற விஷயம். ஆனா இருந்து பேசுறதுன்னா அங்க இருக்கிறத வச்சு பேசுங்க. அங்க இருக்கிறத வச்சு பேசும்போதுதான் அந்த வரலாறுக்கும் வள்ளலார் பெருமானுக்கும் வேறுபாடு வரும். இந்த வேறுபாடுங்கிறது அருளாளருடைய அனுபவத்துல இல்ல, அவங்க வெளியே சொல்ற அனுபவத்துலதான் வேறுபாடு. அதான் சும்மா இருங்கிறதுக்கும் வேறுபாடு. இந்த விஷயத்தை சொல்றவன் யாரு அப்படின்னு கேட்டா, உள்ளே இருக்கிறவன். அந்த சிவாக்கியம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவனோடு எந்த அளவுக்கு இந்த ஆன்மா கலந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறவன். இப்ப நாம இருக்கிறோம் வச்சுங்களேன். இப்ப ஐயா மணி என்னாச்சு, இன்னும் 8 ஆக போகுது. ஐயா மணி 8 ஆக போகுது, வாங்க நாம சாப்பாடுக்கு போலாம் அப்படின்னாருன்னா, இப்ப இவரு சிவாக்கியம் எங்க போயிடுச்சு, டைம் ஆயிடுச்சுங்கிறதுல போகுது. இப்ப சிவாக்கியங்கிறது என்ன சிவாக்கியம்னா, நாம செய்யற எல்லாருமே சிவாக்கியத்துக்குள்ள வரமாட்டோம். நீங்க எல்லாம் எங்கேயாவது முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க, ஏதலாமான்னு ட்ரை பண்ணுங்க. நாம பண்றது எல்லாமே இகபர சௌபாக்கியத்துக்கு தான், சிவாக்கியத்துக்குள்ள நாம போக மாட்டோம். இகபர சௌபாக்கியம்னா ஞானத்தொண்டு. ஐயா
பசிக்காதா போய் சாப்பிடுவானாம்மா. சரி பாம்பு வள்ளல் பெருமான் சாப்பாடு போட சொன்னாரா, பசித்திருன்னு சாப்பாடு போட வேணான்னாரு? பசித்திருன்னு சொன்னாரு, சாப்பாடு போட வேணான்னு அர்த்தமா போடலான்னு அர்த்தமா? என்ன சொல்லுவீங்க அதுக்கு? எல்லாருக்கும் சாப்பாடு போடுனாரு, ஆனா நம்மளுக்கு என்ன பண்ணாரு? பசித்திருன்னு சொன்னாரு. இதுக்குள்ள இடைவெளின்னா நீங்க கான்ட்ரவர்சியா பேசுறாரு திருட முடியுமா? முதல்ல எல்லாருக்கும் செய்யுங்க, மக்கள் எல்லாருக்கும் தொண்டு செய்யுங்கிறாரு, கூப்பிடுறாரு, சாப்பாடு போடுங்கிறார். ஆனா உங்ககிட்ட வரும்போது பசித்திருங்கிறார். அப்ப சாப்பாடு போடலாமா வேணாமா? எல்லாரும் பசிக்க வச்சா நான் வள்ளல் பெருமான் சொல்ற மாதிரி அது ரெண்டாவது விஷயத்தை எடுத்துக்க முடியாதுல்ல. இந்த ரெண்டாவது விஷயத்துக்கும் முதல் விஷயத்துக்கு இருக்கிற இடைவெளி தான் இகபர சௌபாக்கியத்துக்கும் சிவாக்கியத்துக்கும் உள்ள இடைவெளி. இகபர சௌபாக்கியங்கிறது எல்லாருக்கும் சாப்பாடு போடு, ஆனா சிவாக்கியன் வந்தா நீ பசித்திரு. இந்த இடம் தான் நாம எந்த அளவுக்கு பெருமான்ல கலக்கிறோம் அப்படிங்கிறது இடம். இப்ப விஷயம் அதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேனே. என்ன உதாரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த திருவொற்றியூர்னு எடுக்கும்போது இந்த பசுபதி சிவாக்கியம்னு எழுதுனா திருவொற்றியூர், அவ்வளவுதான். ஏன் அதை இன்னும் அழுத்தமா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, நம்ம வள்ளல் பெருமான் வந்து இங்க பாடின பதிகத்துல நீங்க இந்த வரலாற்று முறையில ஊர் நடிகள் பதிப்பு வச்சதுக்கும் இந்த இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதனால அதை துவக்க முடியல என்னால இதுல. ஆனா ஒரு பாட்டு இதுல வந்ததுல ஒரு லாபம் என்னன்னா, எடுத்த உடனே ஒரு பாட்டு கிடைக்குது. என்ன பாட்டுனா, திருவொற்றியூரும் தில்லை. அப்ப இதுதான் வள்ளல் பெருமானுடைய திருவொற்றியூர் அனுபவத்துக்கு முதல் பாட்டுன்னு வச்சுக்கலாம். அதனால நாம அடுத்த பார்க்கும்போது திருவொற்றியூரும் திருத்தில்லையும் பார்க்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டா, தில்லையிலிருந்து இங்க வந்த பிறகு திருவொற்றியூர் எப்படி கலக்குது அப்படிங்கிறது திருவொற்றியூர் அனுபவத்துக்கு முதல்ல வரும். அதனால நாம ஏன்னா எதுக்கும் இந்த பாட்டை முதல்ல பாடினார், இந்த பாட்டை ரெண்டாவது பாடினார், நமக்கு எதுவும் கிடையாது. ஆனா திருவொற்றியூர்ல வந்துட்டு திருவொற்றியூர் பதிகத்துல என்னென்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருவொற்றியூரும் திருத்தில்லையும் பாடுறாரா, அதுதான் முதல் பாட்டா இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நமச்சிவாயத்தை நான் மறவேன் இங்கே தான் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி பாட்டு பாத்தீங்கன்னா ஓம் சிவாய சொல்லுவார். அதுக்கு முன்னாடி பாட்டை பாத்தீங்கன்னா சிவாய நம சொல்லுவார். சிவாய நம என்று நீர் இடு அப்படிங்கிறது புண்ணிய விளக்கம். அதுக்கு முன்னாடி அருள் நாம விளக்கம் வரும்போது ஓம் சிவ சண்முக சிவ ஓம் ரெண்டுத்தையும் இணைப்பார். அதுக்கு சிவ சண்முக நாம சண்முகனோட சிவனை சேர்ப்பார். அப்புறம் தில்லையும் திருவொற்றியூரும் சேரும். அப்படி பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல மாறுது. இந்த பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 மறுபடியும் இப்படி வர்ற மாதிரி தெரியுது நமக்கு. ஏன்னா நீங்க முதல்ல வர்றது சிவாய நமங்கிறது கொஞ்சம் டெவலப். முதல்ல வர்றது தான் நமச்சிவாயம், அதுக்கப்புறம் சிவாய நம, அதுக்கப்புறம் ஓம் சிவ சண்முக, அதுக்கப்புறம் தான் நமக்கு பெரிய விஷயமா அது மாறும். இது எப்படி மாறுதுங்கிறதான் திருவொற்றியூர்ல தொடங்குது. இப்ப இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இதுல நீங்க ட்ரை பண்ணி ஜெயிச்சிட்டீங்கன்னா வள்ளல் பெருமானுக்கு வர்றதுக்கு திருவொற்றியூர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, இப்ப உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு தெரியும் உலகத்துல அதிகமா பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமா பேசாத அப்படிங்கறத எப்படி முடிவு போறது? எப்படி முடிவு போடுவீங்க? இப்ப நீங்க சார் ரொம்ப வள்ளல் பெருமான் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் இந்த சைவம் அதெல்லாம் கொஞ்சம் ஓவரா பேசுறாதீங்க, சண்டைக்கு வருவாங்க பாரு கவிஞர் இந்த நண்பர்கள்லாம். ஏன்னா நீங்க நிறைய நாளைக்கு பேசணும், இந்த ஆட்கள்லாம் நிறைய பேர் சண்டைக்கு வருவாங்க. அதனால நீங்க கொஞ்சம் ரொம்ப உண்மையெல்லாம் பேசிட்டாருங்கன்னு எனக்கே அறிவுரை கொடுத்து தான் அனுப்புவாங்க. நமக்கு அதுதான் எங்கேயாவது பிடிக்கணும் வந்துடாது. அப்ப நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம சரி பார்த்துக்கலாம் பெருமான் இருக்கிறாருங்கிறது அப்பதான் அனுபவிக்க முடியும். அப்ப அதிகமா பேசாதங்கிறத எப்ப கொண்டு வருவீங்க? உடனே சொல்லுவோம் பக்குவம் அடைஞ்சிட்டாருங்க, என்ன உலகத்துல அடி வாங்கி இதுக்கு மேல ஒண்ணும் வேலைக்கு ஆகாதுங்கிறத பக்குவம் அடைஞ்சிட்டாரு சொல்றதா? அப்புறம் சில பேர் என்ன சொல்லுவான், இவன் என்ன அழுத்தமா பேசுறான், இவன் கொஞ்சம் பேசினா தானே அவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. சரி, பழகிறவனுக்குள்ள இப்ப நீங்க இப்ப பழகிறங்கன்னா எப்படி பழகுறீங்க? அதிகமா பேசினாதான் இவன் யாரு அவன் யாருன்னு தெரியும், அதுக்கப்புறம் கலந்தீங்கன்னா தான் பிரிய மாட்டீங்க. அப்ப அதிகமா பேசாதங்கிறத எப்ப முடிவுக்கு வரலாம்? முதல்லயே முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா எண்ணம் நல்ல எண்ணம் கிடையாது. சரி, அதிகமா வளவல்னு பேசினாலும் சண்டை வந்துடும். ஆனா அதிகமா பேசி வளவல்னு பேசி சண்டை வராம பழக ஆரம்பிச்சாதான் நட்பு வரும். இந்த அளவுக்கு நீங்க வந்தீங்கன்னா தான் தில்லையும் திருவொற்றியூரும் கலக்கும் என்பதை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.